மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று தாயார் திருச்சபை புனித யாக்கோபுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஜேம்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆகவே இந்த நாளில் யாரெல்லாம் ஜேம்ஸ், யாக்கோபு, சந்தியாகு என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். புனித ஜேம்ஸ் அப்போஸ்தலருடைய பெயரிலே இயங்கிக் நிறுவனங்கள், பள்ளிகள், துறவர மடங்கள் அனைத்திலும் இறைவனுடைய அருள் துணை இருந்து வழிநடத்தி தெய்வீக திருப்பலிகளை மன்றாட ஜெபிப்போம். இந்த பரிசுத்தங்கள் வாரிகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருதி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் அப்பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியோர் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முற்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஒரு மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் திரு தூதர்கள் முதல் மறை சாட்சியாக சென்னே சிந்த பேச்சினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவி ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும்
நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126. நாம் சொல்ல வேண்டிய பதில்: கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இறைவசனங்கள் 1:2a. சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஜெபப்பாடல். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இறைவசனங்கள் 2c மற்றும் 3. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி வருகின்றோம். ஜெபப்பாடல். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இறைவசனங்கள் 4 மற்றும் 5. ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஜெபப்பாடல். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இறைவசனம் 6. விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஜெபப்பாடல். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைத்திருவசனங்கள் 20 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் 20 மீதும் கோபம் கொண்டார்கள். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புபவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்கள் முதன்மையானவராக இருக்க விரும்புபவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திருவையானது புனித யாக்கோபின் விழாவை சிறப்புடன் கொண்டாடி வருகின்றது. புனித யாக்கோபு என்பவர் யார் என்று பார்க்கிற பொழுது, இவர் 12 சீடர்களில் ஒருவராக இயேசுடன் இருந்தவர். மீனவராக தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர். செபதேயுவின் மகனாய் இருந்தவர். மேலுமாக யோவானின் சகோதரராக இவர் இருந்தவர். இவ்வாறாக இவர் இருந்த காலகட்டத்திலே தனக்கு நெருக்கமான ஒரு உறவை இயேசுவிடத்தில் ஏற்படுத்தி கொண்டார். எனவேதான் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது, செபதேயுவின் மனைவி தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக இயேசுவிடத்திலே, நீ அரியணையின் போது என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இருவரும் இருக்கையை நீ ஏற்பாடு செய்யும் என்று ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அவருடைய தாயானவர் முறையிடுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது, அவருடைய தாயானவர் இயேசுவிடத்திலே இந்த கோரிக்கையை வைப்பார். இதே மார்க்கு நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, இந்த 2 சகோதரர்களும் நேரடியாகவே தன்னுடைய இருக்கைக்காக, கடவுளிடத்திலே பேரின்பதற்காக இயேசுவிடத்திலே நேரடியாக முறையிடுவார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த யாக்கோபின் விழாவானது நமக்கு கொடுக்கிற செய்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எதுவெனில், ஆசை கொள்ள வேண்டும், பேராசை கொள்வது என்பது அழிவை பெற்றுத்தரும் என்பது. பிரியமானவர்களே, புத்தர் கூட சொல்லுவார், ஆசை கொள்வது தவிர்க்க வேண்டும் என்று கொள்வார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசை கொள்வது தவறில்லை, மாறாக பேராசை கொள்வதுதான் தவறு என்று நற்செய்தி மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, மனித இயல்பு என்பது ஆசை கொள்வதாக இருக்கக்கூடும். நாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று வாங்குவோம், அதை வாங்கினால் இன்னொன்று வாங்குவோம். ஆக நம்முடைய உழைப்புக்கு ஏற்ப, நம்முடைய வசதிக்கு ஏற்ப, நம்முடைய நிலைக்கு ஏற்ப நாம் ஆசைப்படுகிற பொழுது அது கடவுளுக்கு உகந்த ஆசையாக மாறுகிறது. நாம் அளவுக்கு மிஞ்சினால் அது பேராசையாக மாறுகிறது. இதைத்தான் என்னுடைய நற்செய்தி நமக்கு எடுத்து இயம்புகிறது. புனித யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தருணத்தை அவர் மீண்டு இயேசுக்காய் சாட்சியாக வாழ்ந்தவர். ஆசை கொள்வதை அறவே அழித்துவிட்டு, பேராசையை அறவே அழித்துவிட்டு
இயேசுக்காய் முதலில் சாட்சியாக உயிர் நீத்தவர் யாக்கோபு. ஆக இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் எடுக்கக்கூடிய இந்த முடிவானது நம்முடைய வீடுகளிலே நாம் பேராசை கொள்கிற பொழுது மற்றவரை நாம் அடக்கி ஆள வேண்டும் என்று நாம் யோசிப்போம். நாம் வாழ்கின்ற சூழல் ஆணாதிக்க சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்களும் பெண்களும் சரிசமமாக படைக்கப்பட்ட ஒரு மனிதர்கள். எனவே கடவுளின் பார்வையில் அனைவரும் சரிசமமானவர்கள். எனவே இந்த அடக்கி ஆளுகின்ற பணக்கார ஏழைகளை அடக்குவது, முதலாளி வேலையாட்களை அடக்குவது, மேலுமாக அரசியல் தலைவர்கள் தன்னுடைய மக்களை அடக்கி ஆள்வது, இவ்வாறாக இந்த அடக்கி ஆளுகின்ற இந்த பேராசையானது நம் மத்தியிலே இயல்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாம் மனிதர்கள். ஆக இந்த பேராசையை நாம் எவ்வாறாக மாற்றுவது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குகிறார். எவன் ஒருவன் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தொண்டனாக இருக்கட்டும். எவன் ஒருவன் எனக்கு எல்லாம் பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் மற்றவருக்கு பணி செய்யட்டும் என்று தம்மையே தாம் தாழ்த்துகிறார். தாழ்த்தி உயர்நிலைக்கு இருந்த அவர், கடவுள் நிலைக்கு இருந்த அவர் மனித இயல்புக்கு வந்து நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவை சாவு ஏற்றார். எனவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது மற்றவருக்காக வாழக்கூடியது. நம்முடைய சகோதர சகோதரிகளை வளர்த்தெடுப்பதற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஆக பேராசையை நாம் எடுத்து இயேசுவின் சாட்சியாய் புனித யாக்கோபை போன்று கடைசி வரைக்கும் நம்முடைய மூச்சு இருக்கும் வரைக்கும் இயேசுவின் சாட்சியாக இருப்போம். கிறிஸ்தவத்தை நாம் வளர்த்தெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான வழியெல்லாம் தந்தையாக இறைவனை கேட்படி செவியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனை மீன்பளிக்கும் பாடுகள் ஆகிய திருமொழிக்கின் ஆணியமை கழிவியருடும் முது திருவிழப்படி திருத்துவதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்தபடியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை ஏற்றுக்கொள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாற்றி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானகத்துதர்களை அணிகள் வழிபடுகின்றனர். உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த கழிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, வருமானமும் இந்த இறப்பினை எடுக்கின்றோம், இந்த உயிர்ப்பினையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக்க மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர் புனித அந்தோனியர், புனித ஜான் மரி வியாமி, ஃபாதர் பியோ நாளில் நாங்கள் விளையாடுத்து கொண்டாடுகின்ற ஒரு முதல் மறை சாட்சியான புனித யாக்கோபு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரபருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
என்றும் வாழ் எல்லாம் இறைவன். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி நமக்கு ஏராளமான ஆசிரை வழங்குவதற்குரிய பரிசுத்தமான கடவுளை உற்று நோக்குவோம். நமது வாழ்வும் வழியுமாய் இருப்பவர் இவரே. டிசம்பரின் திருவிருந்து அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறனும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வழிப்பதாக. வாருமே என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என்னுள்ள வாருமே. ஆசையாய் நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டவரை வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேர் பெற்றுள்ள நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவனை மன்றாட ஜெபிப்போம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் புனித யாக்கோப்பு என்னும் புனித திருத்தூதர்களின் வழியாக தனது மாட்சியை உங்கள் மீது பொழிந்து ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவரின் முன்னிலைகள் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.